பிஸ்னஸ் பண்ணுறவங்களா நீங்கள்? மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்க எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சின்ன சின்ன கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கியூஆர் கோட் இருக்கு, மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டாங்க பேடிஎம். ஸோ பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைடில் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பேயர் சைட்ல இருந்து வராது. ஸோ பேயரோட வெறும் அந்த ஃபுல் நேம் வரும், அதுக்கப்புறம் யூபிஐ வந்து ஸ்டார் ஸ்டாராக வரும், நம்பர் ஸ்டார் ஸ்டார் வரும். ஸோ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நவம்பர் 19 அன்னைக்கு எங்கள் கடையில் ஒருத்தவர் வந்து ஹெல்மெட் வாங்கியிருக்காரு. ஹெல்மெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். லஞ்ச் டைம்ன்றனால ஓனர் வந்து கடையில் இல்லை. ஸோ வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. வேலை பார்க்குறவங்க கிட்ட அவங்க வந்து பேமெண்ட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்ககிட்ட சவுண்ட் பாக்ஸும் இருக்குது. சவுண்ட் பாக்ஸில் எப்படி வரும் அப்படின்னா, பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 6 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாரு. ஸோ உடனே எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணி வேலை பார்க்குற ஆளுக்கு கேட்டிருக்காங்க, என்ன 6 ரூபா தான் அனுப்பிச்சிருக்காரு, எந்த கஸ்டமர் வந்தாரு, என்ன ப்ராடக்ட் வாங்கினாரு அப்படின்னு கேட்கும்போது 600 ரூபா ஹெல்மெட் வாங்கினாரு, 600 ரூபா அனுப்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 6 ரூபா தான். ஸோ அந்த ஆளோட நேமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பேடிஎம் மெர்ச்சன்ட்லேருந்து சப்போர்ட்டுக்கு நான் கால் பண்ணிட்டேன், கால் ரீச் ஆகலை. ஸோ பேடிஎம் கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஒன்லி சேட் தான், அதுவும் ஏஐ சேட் தான், ரோபோ தான் சேட் பண்ணும், பர்சன்லாம் பேச மாட்டாங்க. டிக்கெட்டும் ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணதில் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், இல்லைன்னா நெட்ஒர்க் இஷ்யூ, இல்லைன்னா பேங்க் இஷ்யூ, அந்த மாதிரி அவருக்கு சென்ட் ஆகலை. ஆனால் ஐடி இருக்கு. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்குலாம் தெரியவே தெரியாது. பே பண்ணுறவங்களுக்கு ஃபெயில்டுன்னு ஆகும்போது அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஐடியா கிரியேட் ஆயிடும். ஸோ செகண்ட் டைம் வந்து இவர் வந்து அந்த 2 சைபரை கேன்சல் பண்ணிட்டு 6 ரூபா மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டாரு. எங்களுக்கு 6 ரூபா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4:30 போல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நான் வந்து பேடிஎம் கஸ்டமர் சப்போர்ட்க்கு ஒரு 5:30க்கே நான் சேட்டில் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. அவர் அனுப்புனது பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. ஃபோன்பேல தான் YBLன்னு முடியும். ஸோ ஃபோன்பேக்கும் நான் கஸ்டமர் சப்போர்ட் பேசினேன், ரீச்சே ஆகலை, எந்த ஒரு யூஸும் இல்லை. ஃபுல் நேம் மட்டும் தான் இருக்குது. அந்த ஃபுல் நேம் வச்சு மதுரையில் எங்கே தேடினாலும் கிடச்சிருவாரு. அந்த அளவுக்கு நான் எதுக்கு தேடணும் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் விட்டு வச்சுட்டேன். பேடிஎம்ல வந்து ஏதாச்சும் ஒரு இது வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் 1 வீக் ஆயிடுச்சு, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் 1 வீக்கா 10 டேஸ் ஆக போகுது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணது ஓப்பனே தான் இருக்குது, அதுக்கும் எந்த ஒரு சொல்யூஷன் இல்லை. ஸோ 600 ரூபாய்க்கு வாங்கினவர் நீங்கள் 590 ரூபா எங்களுக்கு வந்து லாஸ் தான். வெறும் 6 ரூபா மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க. இன்கேஸ் வீட்டுக்கு போய் பார்த்துருக்க மாட்டீங்களா சார்? நீங்கள் 6 ரூபா தான் அனுப்பிச்சிருக்கோமே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ போல், இல்லை காசு இல்லாமல் ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு. சப்போஸ் ஏதாச்சும் பேங்க் எரராகவே இருந்தாலும் உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கு அமௌண்ட் தெரியும்ல, 6 ரூபா தான் போயிருக்கு. சரி நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே, ஏன்னு தெரில. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களாம் இன்னும் இந்த 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 ஜென்ரேஷனுக்கு வந்த டச் ஃபோனோ இல்லை இப்போ இருக்க அட்வான்ஸ் மாடல்லாம் நிறைய சின்ன சின்ன கடையில் இருக்கவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஈவன் நான் ஒரு கடைக்கு போவேன், இட்லி சாப்பிட போவேன், 4 வருஷமாக போயிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக நான் அந்த கடை போயிட்டுருக்கேன். ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸாக தான் அவங்க வந்து QR கோட் வச்சுருக்காங்க. மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் கிடையாது, நார்மல் தான். பட் அந்த QR கோட் வந்து அவங்ககிட்ட ஃபோன் இருக்காது, கீபேட் ஃபோன் தான் இருக்கும், அவங்களுக்கு மெசேஜும் வராது. ஆனால் அவங்க பையன் பொண்ணு யாராச்சும் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு போயிடும், ஓகே இப்போ அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் அனுப்புனதை கூட பார்க்க மாட்டாங்க. நம்பிக்கையாக நாங்கள் அனுப்பிடுறோம், ஏன்னா 4 வருஷம் எனக்கு தெரியும். அப்படின்ற போது அவங்களும் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நாங்களும் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அங்கே இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா எங்கே போகுது? ஸோ நம்ம மதத்தங்க பேசுகிறாங்க, ஸோ நம்பிக்கையாக அவங்க அனுப்பிச்சிடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இப்படிலாம் ஏமாத்துறீங்க. நீங்கள் ஏமாத்தினீங்களா எனக்கு அதை பற்றியே எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு லாஸ் தான், 590 ரூபா எங்களுக்கு லாஸ் தான். ஸோ அவங்க ஃபுல் நேம் மட்டும் தான். இந்த மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்டில் வந்து கஸ்டமருக்கெல்லாம் சேஃப்டி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாராக போட்டு மறைச்சு அனுப்புறீங்க. மெர்ச்சன்ட்டுக்கு எங்கே சார் சேஃப்டி? பேடிஎம்மாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜிபேவாக இருந்தாலும் சரி, ஃபோன்பேவாக இருந்தாலும் சரி, மெர்ச்சன்ட்டுக்கு எங்கே சார் சேஃப்டி? இவங்க பாட்டுக்கு போயிடறாங்க. இன்கேஸ் நம்ம மொபைலே சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அனுப்பும்போது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எங்ககிட்ட சவுண்ட் பாக்ஸ் இருக்கு, இருந்தும் கொஞ்சம் வயசானவர்னால அவருக்கு வந்து சரியாக கேட்டிருக்காது போல. ஸோ அதனால அவரும் ஏதோ சவுண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு விட்டுட்டாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாம் நீங்கள் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி இந்த நம்பிக்கைலாம் எப்படி ஃப்யூச்சர்லாம் போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ இனிமேல் ப்ராடக்ட் வாங்கும்போது இல்லை, அஸ் எ மெர்ச்சண்டாக நான் பேசுகிறேன், பொருளை கொடுக்கும்போது காசை வாங்கிட்டு பொருளை கொடுங்க. QR கோடா எனக்கு டிரான்சாக்ஷன் எனக்கு கண்ணுக்கு தெரியணும், வந்ததுக்கப்புறம் பொருளை கொடுங்க.
இல்லை எனக்கு வரல, நான் அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு வரலையா, பேங்க் எரராக இருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை வேணாம், நீ பொருளே வாங்காத, ஒன்று காசு ஹார்ட் மணியாக கொடுத்து ஹார்ட் கேஷை கொடுத்து வாங்கிட்டு போ. இல்லைன்னா நீ பொருளே வாங்காத. ஏன்னா எனக்கு இப்போ லாஸ் தான், என்னோட பொருள் போச்சு, என் காசு போச்சு. இனிமே மெர்ச்சன்ட்ல அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கவங்களா தயவு செஞ்சு அவேராக இருங்க, உஷாராக இருங்க. ஏதோ நம்ம மதர் டங் தான் பேசுறாரு, நம்பிக்கையா கொடுப்போம் அப்படின்னு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் QR கோட் வச்சுக்கலாம், ஸ்கேன் பண்ணா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் பே பண்றதுக்குன்னு ஒரு உங்களுக்கு சுலபமா இருக்கிறதுக்காக இதெல்லாம் மாத்திக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் ஏமாத்துறீங்கல்ல. நான் எல்லாரையும் சொல்லல, இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள தான் சொல்றேன். கடைசியா எல்லாரும் பேசுற மாதிரியும் நான் என்னையும் பேச வச்சுட்டாங்க. ஒருத்தன் பே பண்ணும்போது அவங்க ஃபோன் எடுத்துலாம் பார்ப்பாங்க, மெர்ச்சண்ட்டாக இருக்கவங்க ஃபோன் வந்துருச்சுங்க ஓகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டைமில் கஸ்டமராக என்ன நினைப்பாங்கன்னா, இவன் என்ன அனுப்பிட்டோம், ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அனுப்புகிறான், இதில் என்ன இருக்குது, எப்படியே அங்கே அனுப்ப தான் போகிறோம், ஸ்கேன் பண்ணிட்டேன் அனுப்ப போகிறோம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படி அனுப்புகிறான், இனிமேல் இந்த கடைக்கே வரக்கூடாது அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆள் இருக்கனால தான் இந்த மாதிரி மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆறாங்க. ஒரு ஜோவியலான பர்சனை கூட இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணி வச்சிருந்தது பிஃபோர் QR கோடு. இப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு ஒரு மனுஷனுக்கும் ஸ்ட்ரிக்டாக பேசினாதான் அங்கே வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க.